என் பேர் பிரகாஷ். இவன் என் ஃப்ரெண்டு பாலு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற யாரு கேட்டாலும் பரவாயில்ல சார். போலீஸ்காரங்க எங்கேயோ பாத்துக்கிறாங்கன்னு சொன்னா ரொம்ப அசிங்கம் சார். இவன் ஒரு வீட்டு புரோக்கர் சார். ஆலை என்ன விஷயம் சொல்லுங்க. என் வைஃபை காணும். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். உங்க உதவியை தேடிட்டு வந்திருக்கோம். எங்க போயிருப்பாங்க? நாங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் சார். அங்கேருந்து புறப்பட்டு அவன் தனியா எங்கேயோ போறான். அதுல இருந்து அவன் காணும் சார். ஐ சி. ஆல் ரைட். பேர் என்ன? பாலு. உங்க பேரை கேட்கல, ஒய்ஃப் பேரை கேட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். உங்க ஒய்ஃப் பத்தி இல்ல, அவர் ஒய்ஃப் பேரை கேட்டேன். பேரு ராதா. பேர் தான் சார் நல்லா இருக்கும். ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அடையாளம் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? ஜாக்கெட் போட்டுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு இருப்பான். இது ஒரு அடையாளமா? இதை வச்சு எப்படி ஒரு பொம்பளை கண்டுபிடிக்கிறது? சார் இந்த காலத்துல யார் சார் புடவை கட்டுறாங்க? பாதிக்கு பாதி பைஜாமா ஜிப்பா தானே சார். எஸ் எஸ். வேற ஏதாவது அடையாளம் இருக்கு சார். இடது கையில இந்த இடத்துக்கு மேல நெருப்பு சுட்ட அடையாளம் ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்காது. மடையாத அழியாதரா. மடையால அடுப்பு இருந்து எடுத்து சார். சும்மா இருக்க மாட்டீங்க சார். இந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அவசியம் சார். ஒய்ஃப் போட்டோ இருக்கா? கல்யாணத்துல எடுத்த போட்டோ சார். அதுக்கப்புறம் இப்படி சேர்ந்தே நிக்கல சார் இவங்க ரெண்டு பேரும். என்ன அது இப்படி இருக்கு? நான் எடுத்தது சார். அவ்வளவுதான் சார் இருக்கும். மூஞ்சியே தெரியலையே, முதுகு பக்கம் தானே தெரியுது. இதை வச்சுட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதா? முதுகு பக்கம் தெரியல சார். முதுகு பக்கமா போய் கண்டுபிடிக்கிறது. வாய் மூடுமே சார். அவனை தெரியாதனமா இங்க கூட்டு வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க. எப்படியாவது என் வைஃபை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். புருஷனுக்கு பொண்டாட்டி தவிர வேற என்ன சார் வேணும்? ஆலை ஆலை. மிஸ்டர் பிரகாஷ், நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. ஒரு ஆபீஸ்ல இருந்து என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காண்டா. என்னடா திருச்சியில இருந்து வந்திருக்கு? உள்ளூர்ல எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? என்ன பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. பாலு, இன்டர்வியூல உன்ன சில கேள்விகள் கேட்பாங்க. நீ ஒழுங்கா பதில் சொல்லணும். இந்த மாதிரி குரங்குத்தனம் எல்லாம் கூடாது. என்னடா கேள்வி கேட்பாங்க? சரி, இப்ப நான் இன்டர்வியூ ஆபீசர். ப்ளீஸ் டேக் எ சீட். தேங்க் யூ. மிஸ்டர், உங்க பேர் என்ன? என் பேர் மிஸ்டர் பாலு. உங்க ஆபீஸ்ல வேலைக்காக வந்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்க? கல்கி, விகடன், குமுதம், தினத்தந்தி, மாலை முரசு. பேப்பர் விக்கிறியா? நியூஸ் மாட்லியா வேலைக்கு சேர போறேன்? கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களுக்கு மக இருக்காளா? அரஞ்சன. என்ன கேள்வி இது? ஆபீஸ்ல வேலை பார்க்க வருவாங்களா, குடுத்தனம் வைக்க வருவாங்களா? எக்கச்சக்கமா பதில் சொல்றீங்க. என்ன நினைச்சிருக்கேன்? உங்கள மாதிரி ஆள் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம ஏன் அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு வேலை கிடையாது. கெட் அவுட். ஆபீஸ் விட்டு வெளியே வா, காலை ஓடிக்கிறேன். எங்க ஓடுற? இப்படி பேசினா உனக்கு எப்படா வேலை கொடுப்பான்? அங்க போய் இப்படி பேசணும்டா. டேய், தான் பதில் சொல்லி பிச்சு வதறான் பாறா. பாலு, ராதாவும் என்னை விட்டு போயிட்டான். நீயும் என்னை விட்டு போற. என்ன தனி மனுஷன் ஆக்கிட்டீங்களா? அப்படி சொல்லாதடா. டேய், இப்படி சொன்னா நான் வேலைக்கே போக மாட்டேன்டா. இங்கே எடுத்துட வேண்டாம். சீச்சி, நீ ஒழுங்கா வேலைக்கு போய் நல்லவர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. என்னால வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டேன்.